ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ். நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை அம்மா ஏன் போகிறாள் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை. அருமையான ஒரு சென்டிமெண்டல் ஸ்டோரி, ஃபேமிலி சென்டிமெண்டல் ஸ்டோரி. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு கருத்தை பதிவு பண்ணுங்க. மணி 2 நெருங்கிக் கொண்டிருந்தது. அரை நாள் அலுவலக விடுப்பில் இவன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். கோவிலை தாண்டி தெருவுக்குள் நுழைந்த போதே இவனுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. கூடவே கோபமும் தலையெடுத்தது. குடியிருக்கும் வீட்டு சொந்தக்காரரான ஜோசியர் ஆத்து மாமியிடம் புலம்பிக் கொண்டிருந்தாள் அம்மா. அன்று காலையில் நடந்த விஷயமாகத்தான் இருக்கும் என்பது இவனுக்கு தெரியும். கூடவே அடுத்த வீட்டு மீனாட்சி மாமியும் அம்மாவின் புலம்பலில் லயித்து போய் நின்று கொண்டிருந்தாள். இவன் வருவது கண்டதும் மெல்ல அவர்கள் அனைவரும் விலக, புடவை தலைப்பால் அம்மா கண்களை துடைத்துக் கொள்வதை இவன் பார்த்தான். அம்மாவுக்கு எப்பவுமே மனதில் உள்ளது நிற்காது. எங்கேயாவது கொட்டியாக வேண்டும் உடனே. அது என்ன இடம்தான் என்ற விவசாய எல்லாம் கிடையாது அம்மாவுக்கு. அவளுக்கு வெளுத்ததெல்லாம் பால். 16 வயதில் 2ஆம் தாரமாக இந்த வீட்டிற்குள் நுழைந்த அவள் இன்று 60 வயதை எட்டும் நிலையிலும் அன்று கண்ட மேனி அழியாதது போல என்பார்களே, அதை போல அதே குழந்தை சுபாவம் கொஞ்சமும் குறையாது இத்தனை வருஷம் வாழ்ந்து விட்டாள். எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை கண்டவள்தான் எனினும் அத்தனை அனுபவமும் தந்த பாடமாய் கூட ஒரு மன தைரியம் என்பது அவளுக்கு கிஞ்சித்தும் கைவரவில்லை. வீட்டிற்குள் இவன் நுழைந்த போது கேள்விக்குறியோடு அம்மா இவனை நோக்க, அத்தனை கோபத்திலும் இவனுக்கு அம்மாவை பார்க்க பரிதாபமாக இருந்தது. இந்தாம்மா என்று கூறி கை நிறைய வாங்கி வந்திருந்த திராட்சை பழத்தை நீட்டினான் சுந்தரம். மனதில்லாமலும் அதே சமயம் மறுக்க முடியாமலும் கையை நீட்டி சிவகாமி அம்மாள் அதை பெற்றுக்கொண்ட போது அவள் கண்களில் நீர் தழும்பியதை இவன் கண்டான். மனசு கேட்கல, அதான் அரை நாள் லீவு போட்டுட்டு வந்துட்டேன். காலையில நான் அப்படி பேசியிருக்க கூடாது, என்ன மன்னிச்சுக்கம்மா. இவன் முடிக்கவில்லை. அதற்குள் கண்கள் மன்னிப்பை அருளுவதை அம்மாவிடம் இவன் காண, தன்னை மீறி தழும்பிய கண்ணீரை மறைக்க இவன் தலையை குனிந்து கொண்டான். சாப்பிட்டியோ? தட்டு வைக்கட்டுமா? அம்மாவின் கோபம் அத்தோடு முடிந்தது. இவன் தன்னைத்தானே நொந்து கொண்டான். என்ன ஆனாலும் தான் அப்படி பேசியிருக்க கூடாது என்றுதான். எந்த விஷயமாயினும் எதிராளியின் தரப்பில் இருந்தும் சிந்தித்து பார்த்து சமன் செய்து சீர்தூக்கும் இவன் அன்று ஏனோ அளவுக்கு மீறி கோபப்பட்டு போனான். ஒரு நாளைக்காவது தலைமுடி இல்லாம சாதம் போட்டிருக்கியாமா நீ? கல்லு கடிக்காம நான் என்னைக்காவது சாப்பிட்டிருக்கேனா? சொல்லு பாப்போம். ஏதோ கடனுக்கு அலற. எனக்கும் உன்னோட சமையலை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. என்னைக்குதான் இதுக்கு விடிவு காலமோ தெரியல போ. இவன் புலம்ப புலம்ப அம்மாவின் முகம் காய்ந்த சருகாய் சுருங்கி போயிற்று. அடுத்த நிமிடம் உடம்பெல்லாம் நடுங்க, நெஞ்சிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு சாமி படத்தின் முன்னால் விழுந்து புலம்ப ஆரம்பித்து விட்டாள் அம்மா. ஈஸ்வரா, என்னை எப்பதான் அழைச்சுக்க போறியோ? போருண்டப்பா, நான் இந்த லோகத்துல படுற கஷ்டம் எல்லாம் என்னை சீக்கிரம் கூட்டிட்டு போடாப்பா. அம்மாவின் படபடப்பை ஏற்கனவே இவன் நன்றாக அறிவான் என்றாலும் அன்று ஏனோ கோபத்தின் உச்சிக்கு போய்விட்டான். செச்ச, பெரிய இளவா போச்சு. தினம் இந்த ஆர்ப்பாட்டம் தானா? பேசாம உன்னோட 2 பிள்ளைங்க கிட்டையும் போய் ஒரு மாசம் இருந்துட்டு வாயேன். ஹோட்டல்ல சாப்பிட்டு நிம்மதியா இருக்கேன் நானாவது. கூறிவிட்டு விருட்டென்று பாதியிலேயே எழுந்து போனான் தான். இதோ பாவ மன்னிப்பு கேட்டு வந்து நிற்கிறான் இப்போது. பருப்பு தவியல் பண்ணியிருக்கேன்டா சுந்தரம், உனக்கு பிடிக்குமே என்று கூறியவாறே ஒரு உருண்டையை எடுத்து அவன் தட்டில் சிவகாமி அம்மாள் போட்டபோது இவன் தன் நினைவிற்கு வந்தான். இவள் ஏன் தன்னை இப்படி அன்பினால் கொள்கிறாள்? தாய்ப்பாசம் என்பது தொட்டனை தூரும் மலர்கேணியோ? அல்ல அல்ல, அது அட்சய பாத்திரம் என்று தோன்றியது இவனுக்கு. நினைக்க நினைக்க துக்கம் தொண்டையை அடைத்தது. உடம்பு முழுவதும் அம்மாவே நிறைந்திருக்க இவன் தனக்குள் மிகவும் சிரித்து போனான். துடைத்து விட்டார் போல பளிச்சென்று எல்லா வேலைகளையும் முடித்து அவற்றில் இருந்து விடுதலை பட்டதில் மகா நிம்மதியான ஒரு பெருமூச்சுடன் நடுக்கூடத்தில் தலைக்கு உயரமாய் ஒரு கட்டையை வைத்துக் கொண்டு படுத்த அடுத்த கணமே அம்மா உறங்கி போன போது புஸ்தகத்தை புரட்டி கொண்டிருந்த இவனுக்கு அந்த காட்சியை பார்க்க மனம் மிகவும் வேதனைப்பட்டது. இந்த 60 வயது வாழ்க்கையில் இவள் எதை கண்டால்? முதலில் இவளுக்கு நல்ல ஓய்வு வேண்டும் என்று நினைத்து கொண்டான். முதல் படியாக இவன் இதை சிந்தித்த போது
2 நாட்டு பெண்கள் இருந்தும் சிவனேன்னு உட்கார உனக்கு யோகம் இல்லமா என்று கூறியிருக்கிறான் ஒரு நாள். அதுக்கு என்னப்பா பண்றது, இதையெல்லாம் நாம சொல்ல முடியுமோ? நாளைக்கு நீயும் எப்படி இருக்கேன்னு பார்க்கத்தானே போறேன். யாரையும் விட்டு கொடுக்காமல் பேசிய போதிலும் அம்மாவின் கடைசி கேள்வி அவனை உறுத்த ஆரம்பித்தது. எல்லாவற்றையும் பரீட்சார்த்தமாக சிந்தித்து பழக்கப்பட்ட அவனுக்கு இந்த கேள்விக்கு மட்டும் ஒரு திடமான பதிலை உறுதி செய்ய இயலவில்லை. ஏன் அம்மா அப்படி சொல்கிறாள்? அப்பா மூலமாய் அவள் அந்த அனுபவத்தை கண்டிருக்கிறாளா? இரத்த பந்தத்தினால் தோன்றும் அதீதமான ஒரு உறவு அப்படித்தான் இருக்கும் என்று உணர்த்துகிறாளா? இல்லை அதுதான் இயற்கை என்று சொல்கிறாளா? தாய்க்கு பின் தாரம் என்பதுதான் உண்மையோ? அம்மாவின் அந்த கடைசி கேள்விக்கு உடனே தான் பதில் சொல்லாமல் போனதே அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டது போல ஒரு உணர்வை இவனுக்குள் ஏற்படுத்த, சகோதரர்களை பாடமாக கொண்டு அதற்கு மாறாக அம்மாவுக்கு சார்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இவன் தனக்குள் நினைத்து கொண்டான். இது நடந்தது 15 தினங்களுக்கு முன்புதான். அதற்கு பிறகு இன்று காலை இவ்வளவு காட்டமான சண்டை மூண்டது. அவளின் அத்தியந்த காலத்தில் அவளை நிம்மதியில்லாமல் அடித்ததில் தான் பெரும் பங்கு வகித்து விட்டோமோ என்று இவன் தனக்குள் நடுங்கி போனான். அன்று இரவு தூக்கத்தில் இருந்து திடுமென்று விழித்துக் கொண்டான். படுத்தவாறே குறிப்பாக காதை தீட்டிக் கொண்ட போது அம்மாவின் விசும்பல் ஒலி இவனுக்கு கேட்டது. அவளின் செய்கைகள் எதுவும் புரியாத புதிராக இருந்தது அவனுக்கு. இவனுக்கு சற்றே நிம்மதியை தருவது போல ஒரு நாள் அந்த கடிதம் வந்தது. குழந்தை ரவிக்கு பிறந்த நாள் வருவதையொட்டி திருச்செந்தூர் சென்று வேண்டுதல் நிறைவேற்றி அவனுக்கு மொட்டை போட வேண்டும் என்று குறிப்பிட்டு உடன் புறப்பட்டு வரச் சொல்லி எழுதியிருந்தான் பெரிய அண்ணா. கூடவே 1 மாதம் அம்மா அங்கு வந்துவிட்டு வரட்டும் என்று இவனிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். ஏற்கனவே ஒரு முறை அம்மாவை அனுப்பச் சொல்லி பெரிய அண்ணா கேட்டிருந்தும் இவன் அனுப்ப மறுத்திருந்ததால் இந்த முறை அது இயலாமல் போனது. அத்தோடு ஒரு இடமாற்றம், ஒரு புதிய சூழ்நிலை அம்மாவுக்கு மன நிம்மதி கொடுக்கலாம் என்று நினைத்தான். கடிதத்தை பார்த்ததும் தான் தாமதம். 5 வருஷம் குறைந்தவளைப் போல அன்றே புறப்பட்டு விட்டாள் அம்மா சிவகாமி அம்மாள். பஸ் புறப்பட இன்னும் சில நிமிடங்கள் இருந்தன. டிக்கெட் எடுத்து கொடுத்து விட்டு ஒரு வசதியான இருக்கையை பார்த்து அம்மாவை உட்கார்த்தி விட்டு இவன் வெளியே வந்து நின்று கொண்டான். பல சமயங்களில் எதையெதையோ கொட்டி தீர்க்கும் அம்மா இப்போது எதுவுமே பேசாது அமர்ந்திருந்தது இவனுக்கு வியப்பாக இருந்தது. ஏதோ ஒரு நிறைவுடனே இருப்பது போல இவனுக்கு தென்பட்டது. 1 மாதம் இவனை விட்டு இருக்க போகிறோமே என்று அவள் நினைத்ததாகவே தெரியவில்லை. இவள் தனக்காக ஏதாவது சொல்ல மாட்டாளா என்று நினைத்தான் சுந்தரம். வீட்டை பத்திரமா பாத்துக்கோடா, கொல்ல பக்கம் கொண்டி போட்டு பூட்டிக்கோ, வெறுமனே தாழ்பால் மட்டும் போட்டுறாத, வெளியில வாசல போகும்போது ஞாபகமா பூட்டி இழுத்து பார்த்துட்டு போடா என்று சற்று முன்பு என்னென்னவோ கூறினாலே தவிர 1 மாதம் இவன் தனியாக இருக்க போகிறானே என்று அவனுக்காக அவள் எதுவுமே கூறவில்லை. அப்படியானால் அம்மா எதில் திருப்தி அடைகிறாள்? மகன் 1 மாதம் வந்து தாராளமா இருந்து விட்டு போக சொல்லி இருக்கிறானே, அதிலா? அன்றாடம் செய்யும் வேலையில் இருந்து விடுதலை கிடைக்கிறதே, அதனாலா? இல்லை, இவனை விட்டு 1 மாதம் ஒளிவோம், தனியை கிடந்து மாயட்டும் என்று நினைத்து விட்டாளா? எதில் அம்மா நிம்மதியை தேடினாள்? கடிதம் வராதா என்று காத்து கிடந்தவள் போல பிடி பிடி என்று கிளம்பி விட்டாளே. எப்படியோ அம்மாவுக்கு அங்கு செல்வதில்தான், அங்கு இருப்பதில்தான் போதிய நிம்மதி கிடைக்கும் என்றால் அது இவனுக்கு சம்மதமே. இதை அவன் நினைத்த கணத்தில் அம்மாவை பார்க்காமல் எப்படித்தான் 1 மாதத்தை போக்கப் போகிறோம் என்ற துக்கம் மேலிட அவன் மனம் பாரமாகி போனது. கூடவே தனது இந்த எண்ணத்தை அம்மா ஏன் உணரவில்லை என்ற கேள்வியும் தலை தூக்கியது. என்னதான் அம்மாவுடன் சண்டையிட்டாலும் சினுங்கினாலும் ஒவ்வொரு நாளும் இரவு எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் மறந்து அம்மா கையால் சாதம் பிசைந்து போட, அன்றைய ஆபீஸ் விஷயங்களை அவளுடன் பகிர்ந்து கொண்டே சாப்பிட்டு முடிப்பதிலெல்லாம் ஒரு சுகானுபவத்தை அவன் கண்டிருக்கிறானே. இவையெல்லாம் ஏன் என்னை அம்மாவுக்கு அடையாளம் காட்டவில்லை? அப்படியானால் இவற்றையெல்லாம் மீறிய ஏதோ ஒரு குற்றம் தன்னை அவளிடமிருந்து பிரித்து பார்க்க சொல்கிறதோ? அவளிடம் போட்ட சண்டைக்கு தண்டனையாய் 1 மாதம் ஹோட்டல் சாப்பாட்டை தான் எப்படித்தான் சமாளிக்கப் போகிறோமோ என்பதை அவன் நினைத்த போது சற்றே கலக்கமாகத்தான் இருந்தது சுந்தரத்துக்கு. பஸ் புறப்பட்ட போது அம்மாவை பார்த்து கையசைத்தவாறே இவன் நகர, டே டே பாத்ரா சுந்தரம், பின்னால பஸ் வருது பாரு என்று பதட்டத்துடன்
அம்மா கையை நீட்டி கடைசியாய் கூறிய வார்த்தைகள் அவன் செவியில் தேனாய் பாய்ந்தது. அப்பாடா, ஒரு மாதத்திற்கு இது போதும். உடம்பெல்லாம் ஒரு முறை அவனுக்கு சிலிர்க்க, கண்களில் நீர் பனிக்க, அம்மாவின் வார்த்தைகள் தந்த திருப்தியில் பஸ் ஸ்டாண்டை விட்டு பஸ் வெளியேறும் வரை கூடவே வேகமாக ஓடி வந்தவன், அது கண் பார்வையிலிருந்து மறைந்த அந்த கணத்தில் இருந்து தன்னை ஒரு அனாதையைப் போல உணர்ந்தான். அம்மா ஏன் போகிறாள்? சிறுகதை முற்றும். இந்த கதை தேவி வார இதழ்ல 1984 வெளிவந்தது. இந்த கதையை எழுதியவர் திரு உஷா தீபன் அவர்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அம்மா பையனுடைய அந்த அன்பு பாசத்துடைய எண்ண ஓட்டத்தை எந்த அளவுக்கு அழகா இந்த கதையில கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு, உஷா தீபன் அவர்களுக்கு.